ஸ்ரீ மார்க்கண்டேய புராணம் அறிமுகம். 18 புராணங்களில் ஒன்றான மார்க்கண்டேய புராணம் 9000 ஸ்லோகங்கள் கொண்டது. வியாசமா முனிவரின் சீடர்களில் ஒருவர் ஜைமினி முனிவர். இவர் மனதில் மகாபாரத இதிகாசம் குறித்து சில ஐயப்பாடுகள் தோன்றின. அதை கேட்டு உண்மை அறிய விரும்பிய அவர் மார்க்கண்டேய முனிவரை அணுகி கேட்க, அவர் அவருடைய சந்தேகங்களை உண்மையானவை என்றும் அவருக்கு வேறு கடமைகள் இருப்பதால் அவற்றை விளக்க நேரமில்லை என்றும் கூறி, அவர் ஜைமினி முனிவரை விந்திய மலைக்கு சென்று அங்கு ஒரு குகையில் வேதங்களை ஓதிக்கொண்டிருக்கும் 4 பறவைகளை கண்டு கேட்குமாறும், அவர்கள் முக்காலம் உணர்ந்தவர்கள், சகல சாஸ்திரங்களையும் கற்றுணர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் துரோணாச்சாரியாரின் புதல்வர்கள், எனவே ஜைமினி முனிவரின் சந்தேகத்தை தீர்த்து வைப்பர் என்றும் கூறினர். இதனை கேட்ட ஜைமினி முனிவர் வியப்புற்றார். துரோணாச்சாரியாரின் புதல்வர்கள் ஏன் பறவைகளாயினர் என்று கேட்க, மார்க்கண்டேய முனிவர் பறவைகளின் வரலாற்றை தெரிவிக்கலானார். முன்னுரை இனிதே நிறைவடைந்தது.